இது மாதிரிலாம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? ஆ மோட்டர் ரிப்பேர் ஆகி போயிருந்துச்சு இல்லையா, அதுதான் சரி எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன்ப்பா. அடுப்பு வேற எரிஞ்சிட்டு இருக்கு. நான் தான்ப்பா சரி நம்ம அடுப்பு பத்த வைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது, சரி வரதுக்குள்ள பத்த வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்த வச்சாக்கா ஒரே வாட்டிலே பத்திக்கிச்சுப்பா இந்த வாட்டி. பரவாயில்லம்மா. ஆய்வா நம்ம மேலதான் வந்திருக்கிறோம். மேல வந்து என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வாங்கினோம் 50 ரூபாய்க்கு. அந்த வேர்க்கடலையை அவிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துக்கிறோம். அது கூட நம்ம வேலை பார்க்குற இடத்துல அம்மா கொடுத்தாங்க நெய் காய்ச்சறதுக்கு இது வெண்ணையாம். இதை வந்து அவங்க ஊருக்கு போறாங்க, ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது சத்தியா, நீ நெய் காசி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இதை வச்சு நெய் காசு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு பத்த வச்சிருக்கிறோம். சூப்பர்மா. நெய் காசுருவீங்களா? காசு இல்லப்பா, அவங்க காசு வாங்க, அவங்கள பாத்துக்கிறேன் காசும் போது அந்த மாதிரி நம்மளும் காசு நம்ம எப்போ இந்த மாதிரி வாங்கி காசுனது இல்ல. ஆமா, அப்படியே நெய்யா வாங்கிக்குவோம் இல்லையா, இந்த வாட்டி அவங்க பண்ற மாதிரி பண்ணலாம்ப்பா. சரிம்மா. முதல்ல அதான் அடுப்பு எரியுது, இறக்கி வச்சுட்டு காய்ச்சுவோமா? காசு இல்ல. நம்ம போட்டு நிறுத்தி வச்சிடலாமாப்பா? என்னத்தம்மா? இந்த நெய் இதுல போட்டு எடுத்து வைக்கலாமா? போட்டுடலாம். எங்காயா துணி காய வைக்க வரீங்களா? மேல வந்துட்டீங்க. குளிச்சுட்டு ரேஷன் போடுவியா? அம்மா குளிச்சுட்டாங்கன்னா அவங்க துணி அங்க காய வைப்போம், நம்ம தான் எடுத்துன்னு வந்து. அவங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டீங்க மேல யார் காய வைக்கிறதுன்றாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் கீழே நீ வச்சிருமா, நாங்க எந்த நேரம் போனாலும் நாங்க எதுவுமே காய வைக்கிறோம்னா கேட்க மாட்டாங்க, உடனே காய வச்சிடணும்னு. நல்லா கட்டியா இருக்காமா? கட்டியா இருக்குதுப்பா. நெய் வாசனை வருதுப்பா. இது சூப்பரா இருக்குமா? வாசனையா இருக்குது. அப்படியே போட்டு உருக்க வேண்டியது தானா? உருக்கணும் போல இருக்குப்பா. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. வெப்பமா நம்ம அடுப்புல அதே மாதிரி வச்சிடலாம். நம்ம வச்சிடலாம்ப்பா. இது கலக்கிக்கினே இருக்கலாம்ப்பா. நம்ம சின்ன தீயா வச்சுட்டோம்ப்பா. சின்ன தீயா வச்சுட்டு கொஞ்சம் கலக்கிக்கினே இருக்கலாம். கலக்கிட்டே இருந்தோம்னா அது உருகிடுமாமா? நல்லா உருகி நெய்யா கொதிக்க இல்லையா, அப்ப எடுத்துக்கலாம்ப்பா. எடுத்து வெடிக்கட்டி வச்சுக்கலாம். அது உருகுனாதான் அதுக்கப்புறம் என்னமா போட போறீங்க அதுல? முருங்கைக்கீரை வச்சுக்கிறேன்ப்பா. முருங்கைக்கீரை போட்டு பண்ணணுமா? முருங்கைக்கீரை இல்லாத கருவேப்பிலை கூட போடுவாங்க. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை போடுவாங்க. நம்ம வேர்க்கடலைய அவிக்கணுமா இத? ஆமாப்பா, இது வாங்கின 50 ரூபாய்க்கு. சரி அவிச்சு சாப்பிடலாம் சரிம்மா சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் மண்ணு எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால தண்ணியில கொட்டி நல்லா கொஞ்ச நேரம் நம்ம நெய் காசி முடிக்கிற வரைக்கும் நல்லா ஊறி அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா கழுவி இந்த பாத்திரத்துல போட்டு வேக வைக்கலாம்ப்பா. நல்லா உருகிடுச்சுப்பா. இவ்வளவு ஆயிடுச்சு. சோப்பு மாதிரி ஆயிடுச்சுமா? சோப்பு கட்டி மாதிரி ஆயிடுச்சு. குட்டி உண்டா. நம்ம இதுதாம்மா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நெய் இந்த மாதிரி வெண்ணெய் வச்சு இந்த மாதிரி பண்றது. நம்ம எப்போ பாத்தீங்கன்னா நெய்யா வாங்கின்னு வந்துக்குவோம். தேவைப்படும் போது நெய் அந்த மாதிரி வீட்டான கூட வந்து விற்பாங்க. அக்கா அந்த மாதிரி அக்கா விற்பாங்க. அவங்க இல்லைன்னா அக்கா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா ஜெயஸ்டி வரும்போது அவங்க வீட்டாண்டு விற்பாங்க, அவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்த மாதிரி வாங்கி செஞ்சது இல்லை. சரி இந்த வாட்டி அம்மா குடுத்துட்டு போனாங்க, நீங்க செய் சத்தியா செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா வாசனை வருதுமா, கமகமன்னு. காத்துல வேற பறக்குதுமா. காத்துல பறக்குதுப்பா. அங்க நம்ம வீடு இருக்குல்ல, பாயா வீடு இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல வந்து அங்க டீ கடை வச்சிருப்பாங்க. பக்கத்துல அவங்க ஆயா இருப்பாங்க, எனக்கு ஆயா அவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீ கடை வச்சிருப்பாங்க. ஆயா தாத்தா பெரிய குடும்பமா இருப்பாங்க. அவங்க டீ கடை வச்சிருப்பாங்க. டீ கடை வைக்கும்போது பால்ல நிறைய வாங்கி காசுவாங்க. காலையில சாயங்காலம் நிறைய லிட்டர் கணக்குல ஒரு 10 லிட்டர் அந்த மாதிரிலாம் வாங்கி காசுவாங்க இல்லையா. ஏடு வரும், அது மாட்டு பால். அது அந்த ஏடெல்லாம் எடுத்து எடுத்து ஆயா இந்த மாதிரி ஒரு பானை வச்சிருப்பாங்க. அந்த பானையில போட்டு வைப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுல நிறைய சேர்ந்துரும். டீ கடையிலயும் அங்கேயும் காசுறாங்க இல்லையா பால், அதையும் வந்து எத்தனை வந்து வீட்டுக்கு எத்தனை வருவாங்க. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வச்சிருந்து ஆயா ஒரு நாள் ஒரு மாதிரி மத்து வச்சு இப்படி இப்படி சிலுப்புவாங்க. இப்படி பண்ணாங்கன்னா இந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா, வெண்ணெய் வருமா தனியா வரும். அப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு வச்சு காசுவாங்க. காய்ச்சிட்டு அந்த மோர் கூட வரும்பா. நாங்க அந்த மோர்லாம் கொடுப்பாங்க. அந்த மோர்ல தான் வச்சுதான் நம்ம தாளிச்சு சாப்பாட்டை ஊற்றி சாப்பிடுவோம். நம்ம அடுப்பு பத்திக்கலையா? திருப்பி அவங்க இருப்பா. நல்லா காஞ்சிதுப்பா.
எல்லாம் கரைஞ்சிச்சுமா. எல்லாம் கரைஞ்சிச்சு. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கிற மாதிரி ஆகுது. இப்பதான் வேணான்னு சொல்லி தீ அதிகமாகுது பாருக்கா. சலசலன்னுமா. சலசலன்னு. என்னம்மா வடிகட்டிலாம் வச்சிருக்கீங்க? வடிகட்டணுமா? இப்போ முருங்கைக்கீரையை போட்டு ஒரு கொதி வந்துதான் வடிகட்டிடலாம். வடிகட்டிக்கலாம்ப்பா. அப்படிதான் போடுவாங்க ஆயா ஊர்ல. அங்க முருங்கைக்கீரை போடுவாங்க. அந்த ஆயா சொல்றோம் இல்லையா அவங்க, முருங்கைக்கீரை போட்டுட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு அந்த இந்த மாதிரி அடியில திப்பி மாதிரி இருக்கும்பா அது. அதை நம்ம கிட்ட குத்துருவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதுல கெவுரு மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு கலரி சக்கரை போட்டு சாப்பிடுவோம். அவ்வளவு சூப்பரா இருக்கும்பா. அப்பெல்லாம் அதெல்லாம் தான் உங்களுக்கு சாப்பிடுற பொருளுங்க. ஆமாப்பா. இந்த ஏடு கூட இருக்கு இல்லையா, இந்த ஏடெல்லாம் எடுத்து சுரண்டி சாப்பிடுவோம். கலர்ல இருக்கு இந்த ஏடாமா? அந்த ஏடுப்பா, பால் ஏடு வரும் இல்லையா, அந்த ஏடு சாப்பிடுவோம். சரிம்மா, இறக்கலாம் நினைக்கிறேம்மா. நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு. வாசனையா இருக்கு. இறக்கி வச்சுதான் முருங்கீரை போடணுமா? இதுலயேதான்ப்பா போடணும். சரிம்மா, போட்டுடலாமா? நான் கழுவி வச்சுட்டேன். முன்னாடியே தண்ணி இருக்கும் இல்லையா, சிறு சிறுன்னு படும். முருங்கைக்கீரை போட்டோம்ப்பா. போட்டு ஒரு கொதி வந்துச்சு. இறக்கி வச்சிடலாமாம்மா? வச்சிடலாம்ப்பா. இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். சூப்பர்மா, செமையா ரெடி பண்ணிட்டீங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம்ப்பா. சூடா ஊத்துனோம்னா வெடிகட்டி வேற பிளாஸ்டிக் ஆகுது இல்லையா, சில்வர் இருந்தா கூட பரவாயில்ல. நான் ஒரு நாள் அப்படிதான் தெரியாம வீட்டுல எண்ணெயை வெடிகட்டின பருப்பா, கட கட கடன்னு அப்படியே ஒரு மாதிரி இல்லாம பிளாஸ்டிக்லமா போயிடுச்சுப்பா. சூடா ஊத்தும் போது அது இதாயிட்டு இருக்கும். இதுதான் புதுசா தான் நீங்க வாங்கிட்டு வந்தேன். கூட தெரியாதா, நீ காய்கறி கடையில என்னை விட்டு போன இல்லையா, அங்க போய் ஒரு 13 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. சரிம்மா. போதுமா? வேர்க்கல நல்லா கழுவிட்டீங்க, எடுத்து போட்டுடலாம். போட்டுடலாம்ப்பா. இன்னொரு வாட்டி கழுவிட்டு போட்டுக்கலாம்ப்பா. இது மாதிரி காசு இறங்கிட்டோம். நம்மளுக்கும் தெரியாது தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்கெட்ல இந்த மாதிரி வாங்கி வந்து வெண்ணெய் வச்சு நெய் செய்யுது இப்பதான். நீங்களும் எப்படி செய்வீங்கன்றது எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. நம்ம இன்னொரு வாட்டி வேர்க்கலை தண்ணி ஊற்றி கழுவி அப்புறம் வேக வச்சிடலாம்ப்பா. சரிம்மா, கொஞ்சம் தண்ணி பிடிச்சின்னு வந்து தரியா? இருங்க, எடுத்துட்டு வரேன். இவ்வளவு தூசு இருந்துச்சாமா? ஆமாப்பா, நல்லா வெள்ளையா கழுவிட்டோம். என்ன பண்ணல, கொஞ்சமா தண்ணி ஊத்தி குக்கர்ல என்ன சீக்கிரமா குக்கர்ல வச்சிருவோம். இங்க நம்ம அடுப்புல தான் வேக வைக்க போறோம். இது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்ப்பா. வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும். உப்பு போட்டுடலாமாமா? கொஞ்சம் உப்பு போட்டுடலாம்ப்பா. இதெல்லாம் எப்போதைக்கும் கிடைக்குமாமா, இல்ல சீசனுக்கு தான் கிடைக்குமாமா? முன்னாடிதான் சீசனுக்கு தான்ப்பா கிடைக்கும். இப்ப தெரியல, எங்க பாரு விக்கிறாங்கப்பா. உப்பு நல்லா கலக்கி வச்சிடலாம்ப்பா. கொஞ்சதான் இருக்குது வேர்க்கடலை, குண்டாதான் பெருசா இருக்குதுப்பா. வேகட்டும்ப்பா. அப்புறம் நெய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா அதை வடிகட்டிட்டாங்கன்னா நெய் ஓவர். ஆனால் நமக்கு தெரியல அதை எப்படி காசணும்னு சொல்லிட்டு. அது ப்ராப்பராக ஏதாச்சும் நாங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஆறிச்சுப்பா. வடிகட்டிடலாமா? வடிகட்டிடலாமா. நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு கடாயே. ஒரு டப்பா வெண்ணெயில இவ்வளவு வந்திருக்கா? ஆமாப்பா. மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்கு. மாதிரி நெய் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு இது என்ன பண்ண போறோம்னா, ஆயா என்ன பண்ணுவோம், நாங்க ஊர்ல சொல்றோம் இல்லையா, கெவுரு மாவு போட்டு, இதுல கெவுரு மாவு போட்டு நாங்க அப்படியே வறுத்து சாப்பிடுவோம். அதுக்காக தான் இதுல கொஞ்சம் கெவுரு மாவு போட்டு வறுத்து சாப்பிடலாமா? சரிம்மா, நல்லா இருக்குமாமா? நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். கெவுரு மாவு நல்லது தானே உடம்புக்கு. போட்டு அதில் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போடுவோம், நல்லா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம பண்ண போறோம். கொஞ்சம் திறந்து கொஞ்சம் குலுக்கி வைக்கலாம்ப்பா. என்னதுமா புளிக்க வைக்கணுமா? குலுக்கி வைக்கலாம். குலுக்கணுமா? ஆமா, உப்பு போட்டிருக்கு இல்லையா, மேல வெந்திருக்கும், அடியில வேகாம இருக்கும். ஆயெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. அப்ப பாத்திரத்துல வேக வைக்கும் போது இப்படி பண்ணி வைப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ணி வைக்கலாம்ப்பா. குலுக்குறீங்களா? குலுக்கி வைக்கலாம். சூப்பர்மா, நல்லா ஆவி பறக்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. குக்கர்ல கொஞ்ச நேரத்துல வெந்துடும். குக்கர்ல மூடி போட்டு அப்படியே வச்சிருவோம். நீங்க சூடா இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுறது செம்மையா இருக்கும்மா. அதனால சரி இங்க வந்துட்டோம், இந்த மாதிரி வேக வச்சுன்னு போலாம். இல்லன்னா அங்கதான் வேக வச்சிருவோம். ஆமா, சூப்பரா அடிக்கடி செஞ்சு தருவீங்க. இது நல்லா இருக்கும். அப்பா ரொம்பவே பிடிக்கும் கேட்பாரு. வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எவ்வளவு இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுருவோம், காலி பண்ணிடுவோம். அப்பெல்லாம் ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா யாருன்னா வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, அங்க ஊர்ல எல்லாம்
நாங்களாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் காசு கொடுத்துலாம் இதை வாங்க மாட்டோம்லப்பா. ம் இது வேர்க்கடலை பிடுங்குற வேலைக்கு தான் போவோம் இல்லையா, அங்கேயே குத்துருவாங்க ஃப்ரீயா. வருவோம் அங்க எத்தனை வருவோம். அது வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா, வேர்க்கடலை புடுங்கறதா? ஏன்னா ம் அது எப்ப புடுங்க போவோம்னாக்கா குளிர்காலம் வருது இல்லையா, ம் அந்த மாதிரி காலத்துல தான். குளிர்காலம்னா மார்கழி மாசம் அந்த மாதிரி சமயம் சொல்றீங்களா? மார்கழி கூட இல்லப்பா, ஆ மார்கழி எல்லாம் முடிஞ்சு பொங்கல்லாம் முடிஞ்சு வருது இல்லையா, பிப்ரவரி மாசம் அந்த மாதிரி சீசன்ல புடுங்குவோம். ம் அப்பதான் இருட்டோட தான் போய் புடுங்க போவோம். அதை பத்திர வெடிகாலம் 5 மணிக்கு. ஏமா அத்தனை மணி? கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் போலான்னு. ஈரமா இருக்கும் தர ஈரமா இருக்கும் போதே புடுங்கிடுவாங்க. அப்புறம் வெயில் வந்துச்சுன்னா புடுங்க முடியாது, காஞ்சி போயிடும், அழுத்தமா இருக்கும். அதனால இந்த ஈரத்திலேயே புடுங்கணுன்றதுக்காக அவ்வளவு சீக்கிரம் போனோம். போயிடணும். ஒரு பனி மாதிரி பொழியுதுல, அந்த டைம்ல வந்து ஈரமா இருக்கும். செடி தொட்டமா கூட கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். அப்பெல்லாம் வெயில் வந்துச்சுனாக்கா அந்த செடியை தொடும் போது அப்படியே கொம்பு மாதிரி கையெல்லாம் குத்தும். அதனால வெடிகாலத்துல போவாங்க ஆயெல்லாம், என்னைய கூட சேர்ந்து அழுவேன். நான் வேற எல்லாத்துக்கும் அழுது கிடப்பேன். அப்போ ஏமா என்ன இப்படி பண்ற கூட்டின்னு வந்து இருட்டுல எல்லாம். நீங்க படிக்கலையாமா? படிக்கலப்பா, படிக்க மாட்டேன் சொல்லிட்டேன்பா. எனக்கு மண்டியில படிப்பே ஏறலப்பா. அதை திட்டின்னு கிடப்பாங்க ஆயா. படிக்க சொன்னா நீ படிக்கிறதுக்கு போனியா, படிப்பு வரல அப்படி சொன்னியே, என் கூட வந்து இந்த வெயில்ல லோல் பட்டினாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. படினா படிக்கிறதுக்கு போகும்போது அதுக்கு தேவையானது இருந்தா தானே படிக்க போக முடியும். பாத்தீங்கன்னா முக்கியமானது ட்ரெஸ்ஸே இருக்காது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் கிடையாது. ஸ்கூல்ல ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் தருவாங்க. கலர் ட்ரெஸ் தான் போட்டு போலாம், எந்த கலர் வேணாலும் போட்டு போலாம். ஆயா என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸே அவ்வளவு வாங்கி தர மாட்டாங்க. சுடிதார் கிடையாதாமா? எதுவும் கிடையாதுப்பா, சுடிதார்லாம் நான் போட்டதே கிடையாது. பாவாடை சட்டை இருந்தா கூட போதும். அது 1 2 தான் இருக்கும். பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். மத்த சமயம் ஆயாவடி பாவடி இது மட்டும் தான் போட்டுக்கின்னு இருப்பேன். ஸ்கூலுக்கு போனா சார் எல்லாம் திட்டுறாங்க, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டுன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி எங்க கூட இருப்பாங்களே ஃப்ரெண்டுங்க, அப்ப சின்ன வயசுல நாங்க 1வது 2வது படிக்கும் போது அப்ப திட்டுறாங்க, இதெல்லாம் போட்டுன்னு வரக்கூடாது, அழகா பாவாடை சட்டை போட்டுன்னு வரணும்னு சொல்லி. அதனால ஆயாக்கிட்ட வந்து நான் போக மாட்டேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன். எத்தனை தெரியுமா படிச்சிருக்கீங்க? நான் 5வது வரைக்கும் தான் போடும்பா. சின்ன வயசு தான் அப்ப. சின்ன 5வது வரைக்கும் தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் வேற 6வது தான் ஸ்கூலுக்கு போனோம்னா நல்லா எல்லாமே கரெக்டா எடுத்துன்னு போனோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா எடுத்துன்னு போறதுக்கு நம்ம கிட்ட பேக் கிடையாது. இப்பயாச்சும் தண்ணி குடிக்க வாட்டர் கேனாவது இருக்கு. இந்த வாட்டர் கேன் கூட இருக்கு. இப்பெல்லாம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறோம் இல்லையா, ஆமா 7 Up அந்த மாதிரி, அப்பெல்லாம் அந்த வாட்டர் கேன் கூட இருக்காதுப்பா. தண்ணி எடுத்துன்னு போறதுக்கும் ஒண்ணு இருக்காது. அது மாதிரிலாம். அதனால 5ஆம் கிளாஸ் வரைக்குமே படிச்சுட்டு எனக்கு அது மேல போக மாட்டேம்மா நானு அப்படின்ட்டு. அதுல இருந்து எனக்கு கைனி வேலைக்கு ஆயா கூட்டின்னு போவாங்கப்பா. படிக்கலையா அப்பனா வா அப்படின்ட்டா கூட வா. அதுக்கு முன்னாடியும் போவேன் வேலைக்கு. அப்ப சின்ன அம்மாக்கு அந்த ஸ்கூல்லாம் போறேன் இல்லையா, காலையில போய் பூ பறிக்க போயிடுவான். காலையில பூ பறிக்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போறது. ஸ்கூலுக்கு போவோம். நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போறீங்க போலயே? ஆமாப்பா, ரொம்ப சின்ன வயசுல வேலைக்கு போய் எந்த வேலைக்கு போனாலும் போய் கிடக்கும்பா. மாட்டு கொட்டை இருக்கு இல்லையா, அந்த மாட்டு சாணி வாருவேன், அந்த வேலைக்கு எல்லாம் போவேன் காலையில. நான் சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போறீங்க செஞ்சுட்டு தான்ப்பா இருக்கிறோம். பாவமா நீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேலை தானேப்பா. உங்க கதையெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கேம்மா. உனக்கு கதை கேட்கறது இன்ட்ரெஸ்டா இருக்குதா? அதுல எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாப்பா? அப்ப உனக்கு கதை கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இதுன்ற. கல்யாண கதை எல்லாம் சொல்லுங்க அப்பா. கல்யாண கதை அப்புறம் சொல்றேன், ஒரு நாளைக்கு சொல்றேன். அதெல்லாம் ஒரு பெரிய கதைப்பா. வேர்க்கடலை வெந்துட்டு இருக்கும்பா, ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாத்துட்டு நம்ம வெந்துச்சான்னு பாக்கலாம். அதை ஒண்ணு எடுத்துட்டேன். சரிம்மா. வெந்துச்சாமா? வெந்துச்சுப்பா. சரிம்மா, எடுத்துட்டு போயிடலாமா? எடுத்துன்னு போலாம்பா, இறக்கிடலாம். அந்த கடை ஏன் எடுக்கிறீங்க? கொஞ்சம் முருங்கை கொஞ்சம் நெய் என்னாச்சு? இதோ கெவுரு மாவு எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சம் போட்டு வறுத்து சக்கரை போட்டு சாப்பிடலாம் இந்த திப்பில அப்படின்னு சொல்லிட்டு ஆயா கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி செய்யலாம்னு நினைச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா. நம்ம வேர்க்கடலை இறக்கிடலாமா? இறக்கிடலாமா. வெந்துச்சா கரெக்டா? வெந்துச்சுப்பா. நான் உன்னை சாப்பிட்டு பார்த்தேன், வெந்துச்சு. அந்த கெவுரு மாவு டப்பா எடுக்கிறியாப்பா? நெய் காசனம் இல்லப்பா? ஆமாமா. அந்த திப்பில இந்த மாதிரி கெவுரு மாவு போட்டு நல்லா வறுத்துட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம்ப்பா, சூப்பரா இருக்கும். இது சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ஆயா நெய் காசிக்கு எப்ப இந்த திப்பி தருவாங்கன்னு பாத்துன்னு இருப்போம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம்ப்பா, நல்லா இருக்கும். நீங்க நெய்ய காசுனது இல்ல சொன்னீங்க, ஆயாக்கு தெரியுமா? அப்ப நம்ம ஆயா
இல்லப்பா, ஆ. நம்ம பக்கத்து வீட்டு ஆயா, ஆ, ஆ. எனக்கு ஆயா அவங்க. சரி சரி. பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெய் காசுவாங்க, ம். அவங்க அதை செய்வாங்க. அப்ப நான் கிட்ட கூட பார்த்தது இல்ல. இந்த திப்பி எல்லாம் தருவாங்க நம்ம கிட்ட, இந்த மாதிரி கவுரு மாவு போட்டு சாப்பிடுங்க குழந்தைங்க நான் அப்படின்ட்டா. சின்ன பசங்க, நாங்க சின்ன பசங்களா இருப்போம் இல்லையா, ம்ஹும். அப்ப நாங்க போய் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுப்போம். அதுக்காக அவங்க எதனா தருவாங்க. நல்ல தைப்பாங்க, நல்ல குணம்ப்பா. ம்ஹும். இதெல்லாம் செய்து தருவோம். நாங்க டீ பாத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கழுவி அதெல்லாம் தருவீங்க. கழுவி கொடுப்போம். இதெல்லாம் தருவாங்க. அப்படியே வேர்க்க அடுப்புல அவிச்சிட்டோம். ம். நம்ம அதுக்குள்ள வேர்க்கடலையே தண்ணி இல்லாம வடிச்சுக்கலாம். வடிகட்டிடலாம்ப்பா. நம்ம நல்லா சுத்தமா தண்ணி இல்லாம வடிகட்டிடலாம்ப்பா. ம். வச்சாச்சாமா. முருங்கைக்கீரை வாசனை, நெய் எல்லாம் வாசனை வருது. அப்ப இந்த இடமே கமகமன்னு இருக்குமா. வாசனையா இருக்கு பாருப்பா. அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே போயிடலாமா? போயிடலாமா. பெரிய வீடியோக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. நீங்க எல்லாரும் கேக்குறீங்க இந்த மாதிரி டெய்லி வீடியோ போடுங்கம்மான்னு சொல்லி கேக்குறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்கம்மா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.